ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேரட் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது போட்ட உடனே குக் ஆயிரும். இது கூட 3 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 3 கேரட் சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். கேரட் ஓவர் குக் பண்ண வேண்டாம், ஹாஃப் குக் ஆனாவே போதும். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறினோன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைக்கிறப்போ தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்து கூட நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.